ஆதாப் ஷெஹன்ஷா. தங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஷரீஃபுதீன் அவர்கள் இதுவரை நடந்து வந்ததை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் ஷெஹன்ஷா. நான் அவரை மன்னித்து விட்டேன் பெரியவரே. எனக்கு அளித்த வாக்கை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். பக்ஷியையும் அவளது மகளையும் இவர் நன்றாக பார்த்துக் கொள்வார். குழந்தைக்கு பெயர் சூட்டும் சடங்கை தாங்கள் ஆரம்பியுங்கள். ஆகட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல கருணை வாய்ந்த அல்லாவை மனதில் நினைத்தபடி இச்சடங்கை ஆரம்பிப்போம். இது குழந்தையின் நலனுக்காக கட்ட வேண்டிய தாயத்து. இந்தாருங்கள். மகளை பக்ஷிபானு, குழந்தைக்கு இந்த தாயத்தை கட்டிவிடுங்கள். மாஷா அல்லாஹ். உங்கள் குழந்தைக்காக ஏதேனும் பேர் தேர்ந்தெடுத்துள்ளீர்களா? பக்ஷி, நீயும் ஷகன்ஷா அவர்களும் அனுமதித்தால் எனது மகளுக்காக நான் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துள்ளேன். மாதா. அந்த நிலவு போல் அவள் வந்தவுடன் எனது வாழ்வில் இருந்த இருள் விலகிவிட்டது. பரவாயில்லை ஷரீஃபுதீன், மகள் பிறந்த பிறகு நீ கவிஞனாக மாறுவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த பெயர் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆஃப்ரீன். 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 அந்த புறத்தில் இருக்கும் பேகங்கள் குழந்தைக்கு பரிசுகள் அளிக்கலாம். சலிமா, ருக்கையா பேகம் எங்கே தென்படவில்லையே? ஆமாம் அத்தை, அவர் எங்கே இருக்கிறார், ஏன் வரவில்லை என்று புரியவில்லை. மாண்புமிகு ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் குழந்தையை வாழ்த்தி அதன் நல்ல எதிர்காலத்திற்காக பரிசளிக்குமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்ஷியின் மகள் எனக்கு விலை மதிப்பற்றவன். நான் இந்த குழந்தையை ஷரீஃபுதீனின் மகனை அஜ்மீர், நாகூர் மற்றும் மேவாதின் சுபேதராக்குவேன் என்றேன். ஆனால் இப்போது மகள் பிறந்திருக்கிறார். அதனால் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை கூறுகிறேன். நான் மகனோ மகளோ எந்த பேதமும் பார்க்கவில்லை. அதனால் நான் ஷரீஃபுதீனின் மகளுக்கு நாகூர், மேவாத் மற்றும் அஜ்மீரின் சுபேதாராக்குகிறேன். இதை என் பரிசாக வழங்குகிறேன். இதை அடுத்து நான் இன்னொன்றையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த முகலாய பேரரசோ அல்லது ஜலாலுதீன் முகமது அக்பரோ மகன் அல்லது மகள் என்ற பேதம் பார்க்கவும் மாட்டோம். தொடர்முள்ளவர்களே, கூறுங்கள் ஷெஹன்ஷா. இதற்கான பத்திரத்தை உடனே ஏற்பாடு செய்யுங்கள். பக்ஷி, இன்று நல்ல வசூல் தான் தந்தையாரே. ஆனால் இது நமக்கு போதாது மகனே.
இன்னும் நாம் நிறைய முன்னேற வேண்டும். நீங்கள் இல்லாமல் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் தான் வந்துவிட்டேனே, இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்.